ஊற வச்ச உளுந்துல ஒரே ஒரு முட்டைய சேருங்க. அது கூடவே இந்த மாரி மெல்லிசா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்துல இந்த பொடிய போட்டு அதுக்கு மேல தூவி குடுத்து பாருங்க. இத சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க வீட்ல இருக்கவங்க இன்னைக்கெல்லாம் உங்களைய பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரையும் நான் காமிச்சது இதோட பிரசன்டேஷன் தான். வாங்க இதுக்கப்புறம் இதோட செய்முறை எப்படின்னு பார்ப்போம். முழு உளுந்த ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதோட ஒரே ஒரு முட்டைய சேர்த்து இத அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி, இப்ப இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச தண்ணியில ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா அந்த மாரி பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. உங்க மிக்ஸியில எவ்வளோ பேஸ்ட்டா அரைக்க முடியுமோ அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா அந்த மாரி மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப அத அப்படியே ஒரு தட்டுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா உங்ககிட்ட இட்லி பொடி இருந்தா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து, தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல மேலாப்புல நல்லெண்ணெய ஊத்தி நல்லா உங்க கைகளால கலந்து விட்டு அத அப்படியே தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப அடுத்ததா ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணி, நம்ம அரைச்ச மாவ இம்மீடியட்டா ஊத்த ஆரம்பிக்க வேண்டியதுதான். இத புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்ல. மாவ சின்ன ஊத்தப்பம் மாரி ஊத்தி எடுத்துக்கோங்க. இப்ப அதுக்கு நடுவுல நம்ம செஞ்ச இந்த வெங்காய பொடிய அப்படியே மேலாப்புல பரபரன்னு அப்படியே தூவி விட்டுருங்க. ஒருவேளை உங்ககிட்ட இட்லி பொடி இல்லன்னா, வெறும் தனி மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி அத கூட பயன்படுத்தலாம். சூப்பரா இருக்கும். நல்லா 2 பக்கமும் இந்த மாரி மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லங்க. அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னியோட இன்னும் பிரமாதமா இருக்கும். உங்க வீட்ல புதுசா வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, இத செஞ்சு குடுங்க. அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப புரோட்டீன் ரிச். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க.